Hi friends, welcome back to Magesh Premadi channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு சில காலமா நான் ஒரு வார்த்தை ஒண்ணு கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ பொண்ணு பெற்றிருந்தா பாவம் பண்ணுவ, நீ பையனை பெற்றிருந்தா புண்ணியம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வார்த்தை என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணாதனாலதான் இப்போ நான் ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்க அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க. இப்போ எனக்கு பிறந்ததுமே சரி 2 பொண்ணுங்க. அப்படின்னும் போது எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இது என் லைஃப்ல நான் கேட்டிருக்கேன். எங்க அம்மா ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பண்ண பாவத்தினாலதான் அவளுக்கு 2மே பொண்ணா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தப்போ எனக்கு 2 பெண் பிள்ளைங்க பிறந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ என்ன பெரிய பாவம் பண்ணாலே தெரியல, இவ்வளவு 2 பொண்ணை பெத்தா, இவ பெத்தது ஒரு 2 பொண்ணை பெத்து போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் நம்ம பொண்ணு பெத்துட்டா பெரிய பாவம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்க தோணுது. அப்போ அவங்க கிட்ட இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு வந்துடுறோம். ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்ம மைண்ட் செட்ல அப்படியே நின்னுட்டு அது போகவே மாட்டேங்குது. நம்மள ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிடுது. இப்போ நம்ம யாருன்னே தெரியாது, அப்பதான் அறிமுகம் ஆகுறோம். அவங்க அப்ப பேசும்போது உங்களுக்கு எத்தனை குழந்தைமா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு 2 பொன் குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பெருமையாதான் இருக்கு. அப்போ அவங்க என்ன ஒரு ரியாக்ஷனா இருந்தா, அவங்க 2 பொண்ணு பெற்றிருந்தா அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் 2 பொண்ணுதாமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா விட்டு போயிடுவாங்க. அதே அவங்க ஒரு பையனை பெற்றிருந்தா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஓ அப்ப பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்வுக்கு ஆளாக்குற மாதிரி அவங்க பண்றது கேக்குறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இப்போ நம்மளுக்கு நாக்குல எலும்பு இல்ல அப்படின்னு, நம்ம எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணா பேசும் அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. பட் அவங்க பேசின வார்த்தை நம்மள எதிர்த்து இருக்கிறவங்கள எந்த மாதிரி அந்த வார்த்தை நோகடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. இப்ப பொண்ணு பெற்றிருந்தா ஏன் நம்ம கவலை பண்ண சொல்லுங்களேன். இப்போ நான் ஒரு பொண்ணா இருக்கேன், எனக்கு அந்த குழந்தைய பெற பாக்கியம் ஒரு பொண்ணுக்கு தான் இருக்கு, ஒரு ஆணுக்கு இல்ல. இப்போ ஒரு குடும்பத்தை வழி நடத்துற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு பொண்ணுக்கு தான் இருக்கு, அது பையனுக்கு இல்ல. இப்போ ஒரு அம்மா இல்லாம ஒரு குழந்தை வளர முடியாது, ஒரு அப்பா இல்லாம குழந்தை வளர்த்துடலாம். அம்மா இல்லாம அந்த குழந்தையும் சரி அந்த குடும்பத்தையும் சரி ஒழுங்கா வழி நடத்த முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி பொண்ணு பெற்றிருந்தா பாவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னமும் எனக்கு தெரியாமதான் இருக்கு. ஆனா இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜில பாத்தீங்கன்னா பொண்ணுதான் நிறைய சாதனை பண்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது பொண்ணு பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்படல, என்னுடைய ஹஸ்பண்டும் கவலைப்படல. ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்காக ஏன் அவங்க கவலைப்படுறாங்கன்னு தெரியல. சில பேர் உனக்கு பொண்ணு பிறந்துடுச்சா அப்படின்ட்டு ஒரு ஆணவத்துல சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. உனக்குலாம் பொண்ணுதான் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா, பையனை பெற்றிருந்தா என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் பாத்துப்பானா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குழந்தைங்கள நம்மள பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணும் பெத்துக்கிறது இல்லை, நம்ம ஆசையாக பெத்து எடுத்துக்கிறோம். இன்ன வரைக்கும் வயசாகி போய் கூட அவங்களுக்கு குழந்தை இல்லாம சில பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை அப்படின்னு சொல்றது ஒரு வரம் தான் சொல்லுவோம். சில பேர் அந்த குழந்தைய ஆசையா பெத்தெடுத்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தெடுத்து அது அந்த குழந்தை பாத்துக்காம போய்
வயசான காலத்துல அனாதை ஆசிரமத்துல எத்தனை போய் சேர்க்கிற அளவு கூட நம்ம நியூஸ்லயும் சரி, இந்த ரோட்டோரமா கூட எல்லா இடத்துலயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப பொண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு யாரா சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா? என் புள்ளைய நான் பெத்தேன், அது என்ன வளர்க்கல, என்னை எடுத்துட்டு போய் வித்துச்சு, என் புள்ளைய என்ன பாத்துக்கல, நான் வந்துட்டேன்ப்பா ரோட்டோரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி கேள்விப்பட்டிருக்கும் போது இப்ப பையன் வேணும்னு யாருங்க ஆசைப்பட்டா? இப்ப பையனா இருந்தாலுமே பொண்ணா இருந்தாலுமே சரி, நான் தான் பெத்துக்க போறேன், நான் தான் வளர்க்க போறேன், அது என்னுடைய கஷ்டம். அது பிற்காலத்துல என்ன பாத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் என்னோட கடமை, என் ஆசைக்காக நான் பெத்துட்டேன், வளர்க்குறேன், அதுங்களை நல்லபடியா ஒரு லெவலுக்கு ஆக்குற வரைக்குமே சரி, அது என்னுடைய கஷ்டமே தவிர சொல்ற உன்னுடைய கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி யார் ஒருத்தவங்களையுமே பொண்ணு பெத்துட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு இலக்காரமான ஒரு வார்த்தைய கேட்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம அடிச்சுட்டா கூட அந்த அடிய அவங்க மறந்துடுவாங்க. நம்ம திட்டினா மட்டும் அந்த சொல்ல அவங்க மறக்கவே மாட்டாங்க. அவங்க திட்டுறது மட்டுமே அவங்கள பாதிக்காது. அவங்கள புண்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலுமே சரி, அவங்கள பாதிக்கதான் செய்யும். இனிமே யார்கிட்ட பேசுறதுனா இருந்தாலுமே சரி, ஒரு வார்த்தை எந்த வார்த்தை சொல்ல போறோம் அப்படின்னு யோசனை பண்ணி சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தா மறக்காம நம்ம கூட கமெண்ட் பண்ணி உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.